ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு உண்டான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைசஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். தென் வந்து நம்மளுடைய டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் டிஸ்கார்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஆக்சுவலி நான் ஃபின் நிஃப்டி தான் சைட்வேஸில் இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் இன்றைக்கி சைட்வேஸில் இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் நிஃப்டி தான். காலையில் ஒரு மூமெண்ட் கொடுத்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேபிட்டலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸில் இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லஸ். நேற்றுக்கும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. காலையில் ஒரு மூமெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி காலையில் ஒரு மூமெண்ட் கொடுத்து ஒரு சைட்வேஸ். நான் இங்கே பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி வந்தாங்க, வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அப்சைட் போனாங்க. பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இங்கே 788 வரைக்கும் போவாங்க அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் 788 வரைக்கும் போகலை. ஸோ இதோடைய 50%லேயே நின்று அதை தாண்டி அவங்க க்ளோஸே வைக்கல. இன்னும் சொல்ல போகிறாங்க, இங்கே பாருங்க, இதை தாண்டி இவங்க வந்து க்ளோஸே வைக்க கிடையாது. அந்த ஒரு 50% மார்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நின்று வந்து ஒரு புல் பேக் ஆகிறது, மறுபடியும் போயிட்டு அதே லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் சைடு வர்றது. இதே ஒரு பொசிஷனில் தான் வந்து இன்றைக்கி மார்னிங்லேருந்து நிஃப்டி பொறுத்த வரைக்கும் போயிருந்தாங்க. நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து நம்ம நேற்றுக்கு நான் இதை தான் சொல்லியிருந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த லெவலில் சைட்வேஸ்ன்னு பார்த்தா இந்த லெவலில் சைட்வேஸ் போடுறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பிரடிக்டபிளாகவே இருக்காங்க. ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் தான் செம்ம மூவ்மெண்ட்டுங்க இன்றைக்கி. உண்மையாக சொல்லப்போனால் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி ஆனாங்க. ரிஜெக்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு அப்சைட் நான் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துக்குள்ள மாட்டிட்டாங்கன்னா சைட்வேஸ் அதிகமாக இருக்கிறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன். அப்படியா சொல்கிறீங்க அப்படின்ட்டு 2 கேண்டலில் மேலே ஏற்றுனாங்க. அப்புறம் போயிட்டு மைனஸ் ஜோனில் ரிஜெக்ஷன் ஆகி நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் மைனஸ் ஜோனெல்லாம் உடச்சி இந்த ட்ரெண்ட் லைன்லாம் உடச்சி ப்ராப்பராக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போனாங்க. போயிட்டு இந்த லெவலில் ஒரு ரிஜெக்ஷன் அடித்து திணறி அதுக்கப்புறம் போயிட்டு அடித்து மேலே கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ். நான் மேக்ஸிமம் எதிர்பார்த்தது இங்கே 921 வரைக்கும் தான் போவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் 50,000ன்ற லெவல் பார்த்திங்கன்னா மார்க் போயிருக்காங்க. பட் ஆனால் 50,000 லெவல் போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா அங்கே சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் முடியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபால் பண்ணி நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 50,719 முடிச்சிருக்காங்க. பட் ஆனால் வெயிட்டட் ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 50,800 சம்திங்கில் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாளைக்கு உண்டான அனலைஸ் பார்த்தலாம். பிகாஸ் ஆஃப் நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி டே கூட. ஸோ வந்து இப்போ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்த்தலாம். நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் ரொம்ப சின்னதாக இருக்குது. மைனர் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது கைஸ். ரொம்ப பெரிய ஜோன்லாம் இல்லை, ரொம்ப பக்கத்துலேயே இருக்காங்க. அதாவது 24,744 to 24,642 நியர்லி 100 பாயிண்ட்ஸ்குள்ளே இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஜோனுன்றது பார்த்தீங்கன்னா இந்த ரிஜெக்ஷன் ஜோன் தான். அதாவது 24,728 ஜோனில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜோன் இருக்குது. அதாவது 703லேருந்து 728. அடுத்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 743 to 748. சாரி, இந்த லெவல் தான் இருக்குது. ஸோ அப்சைடில் இன்கேஸ் கேப் அப் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷனாக 24,836, செகண்ட் ரிஜெக்ஷனாக 24,925, தேர்ட் ரிஜெக்ஷனாக 25,018 லெவல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதுவே டவுன் சைடில் வராங்க, இந்த லெவலில் ரிஜெக்ஷன் ஆகி வராங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 24,620, அடுத்த லெவலாக 24,513, அடுத்த லெவலாக 24,421, அடுத்த லெவலாக 24,324 லெவலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் ஒரு இது சொல்லியிருந்தேன், எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 கேண்டில்ஸ் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க, 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க, 15 மினிட்ஸ். அது மாதிரி உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த டைம் ஃப்ரேம் சூட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட்டு 5 கேண்டில்ஸ், இப்போ 1 2 3 4 5, இந்த 5 கேண்டில்ஸோடது டோட்டலாக மார்க் பண்ணிவிட்டு அவங்க வந்து எந்த சைடு இருக்காங்கன்னு பார்த்தீங்கனாலே மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். இந்த 50% அபோவ் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப் சைடில் தான் இருக்காங்கன்றது. எப்போ வந்து ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடில் வந்து நல்ல ப்ரீமியம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 கேண்டில்ஸோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து 50% எடுங்க. 50% எடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா
என்ட்ரி எப்படி போகிறதுனா இந்த 50%க்கு மேலே போகக்கூடாது. என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100% இந்த லெவலில் கட் பண்ணாமல் போகணும். உங்களுடைய ஸ்டாப் லாஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்க மாதிரி இருக்கும். 635 to 660. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 25 பாயிண்ட்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு ப்ரீமியம் வைஸாக பார்க்கும்போது நியர்லி ஒரு 18 to 20 பாயிண்ட்ஸ்ன்ற லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக வரும். ஸோ அப்படி வருது அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரையல் பண்ணுற மாதிரி வரும். பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அன்னைக்கு உண்டான ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டுன்றது வந்து ஈஸியாக இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஸோ ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஒன் சைடு போகும்போது நம்மளுக்கு வந்து அதோடைய டார்கெட்ஸும் தெரியும். அதாவது இந்த லெவலோடைய டார்கெட் இந்த லெவல் தான்றது தெரியும். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அந்த 50% லெவலில் எப்படி புக் பண்ண நான் சொல்லியிருப்பேன். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி பெரிய ரேஞ்சாக வருது. இப்போ வந்து 620லேருந்து 720 வருதுன்னா இதை வந்து நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு சிங்கிள் சைடாக வைக்காதீங்க. இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. அதாவது நான் போட்டேன்னா ரொம்ப கிளம்சியாக இருக்குன்றதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த 50 பாயிண்ட்ஸ் நான் போடுறது கிடையாது. இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த 50 பாயிண்ட்ஸ் நான் போட்டுருவேன். பட் ஆனால் போட்டேன்னா ரொம்ப கசகசன்னு தெரியும். இப்போ வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் போட்ட வீடியோக்கும் இப்போத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மார்க் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு 5 கேண்டல்ஸ் 1 2 3 4 5 இந்த 5 கேண்டல்ஸு இதோடைய 50% லெவல் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரீமியம் மூவ் ஆகுது அப்படின்றத பார்த்துக்குங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் சார்ட்லையும் பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே மார்க்கெட் போயிட்டுருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது 24,660னா சாரி மார்க்கெட் ஓப்பன் வந்து 24,648னா ஒரு 24,500 கால் ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க. நிஃப்டி கால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 24,500 எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 கேண்டல்ஸ் 1 2 3 4 5 ஓகேங்களா. இந்த கேண்டல்ஸோட 50% நீங்கள் கண்டிப்பாக பிரிக்கிற மாதிரி வரும். 50% பிரித்த பிறகு நீங்கள் இப்போ இன்கேஸ் இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க 182ல் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 166 இருக்கும். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து எத்தனை பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருது நம்மளுக்கு இந்த இடத்துல நியர்லி 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வருது. 16 பாயிண்ட்ஸ்னே வச்சுக்கலாம். 16 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். நியர்லி 100 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் அப்படி இருந்தது, அதனால 100 பாயிண்ட்ஸ் போயிருக்காது, எனக்கே தெரியும். இதுவே அந்த நீங்கள் டெய்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னாலும் அதே சேம் சினரி தான். இங்கே பாருங்கள் 1 2 3 4 5. ஸோ வந்து நேற்றுக்கு வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நான் புட் சைடில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. புட் சைடில் இருக்க மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டெய்லி பேசிஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இதாகிடும். இப்போ பாருங்கள் நான் இந்த இடத்துல நான் பிளாட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் ஆன பிறகு அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் பாருங்கள். அதாவது 114 to 170 ஓகேங்களா. நியர்லி 50 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ அதை தான் சொல்கிறேன் நான். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுறேன். பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் உட்காந்து சொல்லிக் கொடுக்குறதே பிளான் பண்ணோம். பட் ஆனால் பெருசாக யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டல. வந்தாலும் பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்தாலும் அமைதியாகவே இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் அனலைசிஸ் வீடியோலேயே சின்ன சின்ன டிப்ஸாக நான் சொல்கிறேன் கைஸ். டெய்லி ஒரே முட்டை சொன்னேன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சொல்கிறேன். ஓகேங்களா. சேம் அஸ் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு உண்டான லெவல்ஸ் இதுதான். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,884லேருந்து 50,975 இந்த ஜோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சைட்வேஸ் இருக்கிறதுக்குனா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 50,505லேருந்து 439 இந்த லெவல்லையும் ஒரு சைட்வேஸ் இருக்கிறதுக்குனா வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நாளைக்கு வந்து சைட்வேஸ் ஜோன்ஸ் பெருசாக ப்ரீமியம் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு அப்சைட் பாசிபிலிட்டிஸாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 50,825 50,945 51,052 51,195 51,332 51,469 லெவல்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதுவே டவுன் சைடில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 50,705 கீழே வருதுன்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 50,594 அடுத்த சப்போர்ட்டாக 50,372 அடுத்த சப்போர்ட்டாக 50,275 அடுத்த சப்போர்ட்டாக 50,103 அடுத்த சப்போர்ட்டாக 49,945 லெவல்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கைஸ். ஸோ இந்த லெவல்ஸ் தான். ஸோ சேம் இப்போ நான் ஃபின்னிஃப்டியில் பார்த்தா அதே சேம் சினாரியோ வந்து நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்காங்க 50,400னா 50,200. அதாவது நீங்கள் வந்து ITM 2ல் பார்க்கணும். ஓகேங்களா. ITM 2 அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நான் வந்து இதில் பார்த்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல பயங்கர மடி விழுங்க. பாருங்க 1 2 3 4 5
ஃபிஃப்த் கேண்டில் பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் பிரேக் ஆயிருக்காங்க. அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 497 417 ஓகேங்களா. நியர்லி 76 பாயிண்ட் வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரெண்டாக பிரிச்சுட்டு 40 பாயிண்ட்ஸ் நீங்கள் எஸ்எல் வச்சிங்கன்னா கூட 40 பாயிண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 491 என்ட்ரி கொடுத்துட்டு நியர்லி இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு அவங்க நார்மல் சின்ன டார்கெட்டை வச்சிங்கனாலே பார்த்தீங்கன்னா நியர்லி 200 பாயிண்ட்ஸ் வந்திருக்காங்க. இதுவே இல்லை நான் ஃபுல் சைடு வச்சிருக்கேன் அப்படின்னா நியர்லி பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 300 பாயிண்ட்ஸ்க்கு வந்து நான் 80 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ நான் எப்போதுமே சொல்கிறது அதுதான், எல்லாருக்குமே அதை தான் சொல்கிறேன். உங்களுடைய டார்கெட்ஸை வந்து பெருசு பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸஸ் சின்னது பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு லாங் ரன் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறதுக்கான ரீசனே அதுதான். பாருங்கள், மினிமம் 1:400 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இதுவே நான் 40 பாயிண்ட்ஸ் தான் நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்னா நியர்லி 1:8 ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேடு உங்களுக்கு கரெக்டாக கிளிக் ஆச்சுனாலே 1 வீக்குக்கு உண்டான ப்ராஃபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மொத்தமாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் நான் எப்பொழுதுமே சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் இதை 5 மினிட்ஸில் போட்டிருக்கேன். இதே வந்து நான் 3 மினிட்ஸில் நான் கன்வெர்ட் பண்ணுறேன். 3 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி எங்கே என்ட்ரி கிடச்சிருக்குன்றது மட்டும் பார்க்கலாம் பாருங்கள். 1 2 3 4 5. ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் வந்து 3 மினிட்ஸில் தான் நான் பார்த்து நான் என்ட்ரி போடுவேன். அதனால தான் நான் 3 மினிட்ஸில் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன். பாருங்கள், 3 மினிட்ஸில் போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 9:30 ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிடச்சிருச்சு. அதாவது 400ல் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிடச்சிருச்சு. நான் இப்போ சொன்னால 40 பாயிண்ட்ஸ் நான் ஸ்டாப் லாஸ் நான் பிளான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து நான் இந்த இடத்துல வச்சுருந்துருப்பேன் 360 ரேஞ்சில். ஸோ அங்கேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்காங்கன்றதை மட்டும் பாருங்கள். அதாவது இந்த லெவல்ல இருந்து நான் சிம்பிளாக ஒரே விஷயந்தான், எனக்கு வந்து எப்போ ரெட் கேண்டில் மாறுதோ அப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்தாலே இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 150 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. இல்லை நான் கொஞ்சம் ட்ரையல் பண்ணி விடுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் நியர்லி 600 பாயிண்ட்ஸ் ஹை போச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து. ஓகேங்களா. ஸோ இங்கே நியர்லி பார்த்தீங்கன்னா 420 பாயிண்ட்ஸ் பக்கம் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நான் இதில் வந்து டெக்னிக்கல் இண்டிகேட்டர் அது இதுன்றலாம் எதுவும் போட கிடையாது. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டல் லெவல்ஸை மட்டும்தானே வச்சு நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாருங்கள். அதே மாதிரி சேம் ஸ்டாக்ஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் ரிலையன்ஸ் நான் ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்குறேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்துட்டு இன்றைக்கி காலையிலேருந்து ஃபஸ்ட்டு 5 கேண்டில்ஸ் நம்ம பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் விட்டுருங்க. ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் கேண்டில் விட்டுருங்க. 1 2 3 4 5 பாருங்கள். இங்கேருந்து அதாவது 2994லேருந்து என்ட்ரி போனவங்க 3006 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் இருக்க ஸ்டாக், அதாவது ரிலையன்ஸ், டிசிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டாரு, பஜாஜ் ஃபினான்ஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக் இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் வெயிட்டேஜாக இருக்கணும். அதாவது அந்த இண்டெக்ஸில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டாப் வெயிட்டேஜாக இருக்க ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். நான் ஒரே முட்டை எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஷார்ப்பன் பண்ணி எப்படி நீங்கள் அதில் ப்ராஃபிட்டபுளாக பண்ணுறதுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இனி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். தேங்க்யூ.